சார் என்ன சார் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன பக்கவா? யாரு? தெரியல சார், உங்களுக்கு ரொம்ப வேண்டியவரா அப்படின்னு சொல்ல சொன்னாரு சார். எனக்கு வேண்டியவரா? பேர் ஏதாச்சும் கேட்டீங்களா? இல்ல சார், கேட்கல. சரி, வர சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். என்ன தெரிஞ்சவங்களா? ஒருவேளை நிலாவா இருக்குமோ? ஹலோ அங்கிள். ஹாய், வாங்க அங்கிள், உள்ள வாங்க. ஏய் வீரா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க எப்படிங்க? ஏதோ நீங்க வெளிநாட்டுல இருக்கதா கேள்விப்பட்டேன். எப்போ வந்தீங்க? ஆமாண்டா, பிசினஸ் ட்ரிப்பா போயிருந்தேன். இந்தியாவுக்கு வந்து 1 வீக் தான் இருக்கும். ஒரு முக்கியமான வேலை, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். முக்கியமான விஷயமா? பேசலாம் அங்கிள். நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க, நம்ம பேசலாம். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? பரவாயில்லடா, முன்ன விட இப்ப ஆள் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கா. பிசினஸ்லாம் எப்படி போகுது? ஐயோ அங்கிள், நான் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தனோ அப்படியே தான் இப்பவும் இருக்கேன். நீங்க ரொம்ப நாள் கழிச்சு என்ன பாக்குறீங்கல்ல, அதனாலதான் அப்படி தெரியுது. சொல்ல போனா நீங்க தான் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லடா, பிசினஸ் விஷயமா நான் ஃபாரின்ல இருந்ததுனால அங்க இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் எல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதனாலதான் இப்படி இருக்கேன். இப்பதானே இந்தியாவுக்கு வந்திருக்கேன், உன்னோட அங்கிள் பழைய மாதிரி மாறிடுவேன். புரியுது அங்கிள். அப்புறம் என்னோட ஆபீஸ் அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. தெரிஞ்சவங்களா? யார் அங்கிள் சொல்றீங்க? சொல்றேன்டா, உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா? அதுக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் விஷயமா உங்ககிட்ட பேசலான்ட்டு வந்தேன். அதை பத்தி பேசுவோமா? ஓ பேசலாம் அங்கிள், சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லடா, என்னோட பழைய பிசினஸ் நான் மறுபடியும் எடுத்து ரன் பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த விஷயமா தான் அவனை பார்க்க வந்தேன். எந்த பிசினஸ் அங்கிள்? அதான்டா, உனக்கு கூட தெரியுமே, அந்த கிரைனட் பிசினஸ். என்ன அங்கிள் சொல்றீங்க? அந்த பிசினஸா? டேய், எனக்கு புரியுதுடா அவனோட பயம். இருந்தாலும் உனக்கு நல்லாவே தெரியும், என்னோட இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிசினஸே இந்த கிரைனட் பிசினஸ் தான். இதை மூலதனமா வச்சுதான் இப்போ என்னோட பேரு புகழ், அப்புறம் நான் அமெரிக்காவில் நான் பண்ற பிசினஸ் எல்லாமே இது மூலியமா வந்ததுதான். இப்போ அந்த பிசினஸ் என்னாச்சுன்னு உனக்கே தெரியும், அதை நான் சொல்ல வேண்டாம். மறுபடியும் இந்த பிசினஸ் நான் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். அது இல்ல அங்கிள், இப்போ என்ன திடீர்னு அதுவும் அந்த பிசினஸ் பத்தி என்கிட்ட பேச வந்திருக்கீங்க? அதான் எனக்கு ஒன்னும் புரியல. அது ஒண்ணும் இல்லடா, நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆனதுனால இப்போ நான் ஆரம்பிக்க போற பிசினஸ இங்க இருந்து பார்க்க முடியாது. அதனால நீ இந்த பிசினஸ்க்கு ஒரு பார்ட்னரா என் கூட ஜாயின் பண்ணும். ஐயோ அங்கிள், சாரி, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கே எல்லா விஷயமும் தெரியும். நான் மறுபடியும் அதுக்குள்ள வர விரும்பல. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பண்றேன். ஆனா பார்ட்னரா வேண்டாம். சொல்ல போனா அந்த பிசினஸ் பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது. அது சரிப்பட்டு வராது அங்கிள். நீங்க ஹெல்ப் கேளுங்க, நான் பண்றேன். மத்தபடி பார்ட்னராலாம் சரி வராது அங்கிள். டேய், இன்னும் நீங்க பழைய விஷயங்களை எல்லாம் மறக்கலையா? உனக்கே நல்லா தெரியும், நல்ல ப்ராஃபிட் கொடுக்க வேண்டிய பிசினஸ்ல இது. நீ பழச கவனத்துல வச்சுட்டு உனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பை இழந்துடாத. எனக்கு நீ கூட இருந்தனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பையன், நம்பிக்கையான பையன் நீ. உனக்கு இந்த பிசினஸ் எல்லாம் புதுசு கிடையாது. நீ என் கூட இருந்தா கண்டிப்பா சீக்கிரத்துல என்னோட பழைய இடத்த நான் பிடிச்சிருவேன். அதுக்காக தான் சொல்றேன். நீ பழச நினைச்சுக்கிட்டு நல்ல வாய்ப்பை தட்டி விட்டுறாத. நீங்க சொல்றது எனக்கு புரியுது அங்கிள், ஆனா எனக்கு இந்த பிசினஸ் வேண்டாம். வேற ஏதாச்சும் உதவி பண்ணணும்னா கேளுங்க, நான் செய்யறேன். இல்ல இந்த பிசினஸ்க்கு ஏதாச்சும் பண உதவி ஏதாச்சும் வேணும்னாலும் நீங்க கேளுங்க, நான் அது கூட நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஆனா பார்ட்னரா வேண்டாம் அங்கிள், அது சரிப்பட்டு வராது. எனக்கு நல்லா தெரியும், இந்த பிசினஸ் நான் கொண்டுட்டு வரும்போதே நீ ஏத்துக்க மாட்டேன்னு. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில வந்தேன். ஆனா உனக்கு வேண்டப்பட்டவங்க சொன்னா அந்த பிசினஸ் நீ கண்டிப்பா எடுத்துக்கல. வேண்டப்பட்டவங்களா? யார் அங்கிள் சொல்றீங்க? உனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்கதான் இந்த டீலை உங்ககிட்ட கொண்டுட்டு வர சொன்னதே. நீங்க போய் பேசுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி யாரு? யார் அங்கிள் சொல்றீங்க? எனக்கு புரியல. வெயிட் பண்ணு, என் கூட தான் வந்திருக்காங்க, இப்போ வருவாங்க. யார் அது? லேக்கா. என்னடா அப்படியே அதிர்ச்சியாகி போய் நிக்கிற? என்ன எதிர்பார்க்கல நீ? லேக்கா, நீ எப்படி இருக்கா? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எங்க போயிருந்த எவ்வளவு நாளா? என்ன கான்டாக்டே பண்ணல, இப்போ மட்டும் இப்படி என்னோட அட்ரஸ்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதாச்சும் சொல்லுங்க. 2 பேரும் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன லேக்கா, நம்ம வந்தது வீராவுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு போல. இருக்காடி, நம்ம ஆளாளுக்கு அவனுக்கு ஷாக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதான் நம்மள பார்த்ததும் மறைச்சு போய் நிக்கிறான். அப்படிலாம் இல்ல, உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. திடீர்னு அங்கிள் வந்தாங்க, அதுக்கப்புறம் நீ வந்த. அதான் எனக்கு புரியல.
உன்னோட அட்ரஸ் எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்டல, இவதான் கொடுத்தா. என்னோட அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும்? டேய் நீ தானே எங்களை மறந்துட்ட. ஆனா நாங்க இன்னும் உன்னை மறக்கல. எவ்வளவு தூரம் உன்னை விட்டு நான் தள்ளி இருந்தாலும் நீ எந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் தெரிஞ்சுப்பேன். காலேஜ் டேஸ்ல எப்படி உன்கிட்ட இருப்பனோ அப்படிதான் இன்னமும் நான் இருக்கேன். நீ தான் இது வரைக்கும் என்னை காண்டாக்ட் பண்ணோம், என்ன நினைக்கணும்னு கூட உனக்கு தோணல. என்ன மறந்துட்டல நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உனக்கே நல்லா தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. நான் இப்பதான் அந்த விஷயங்கள் எல்லாம் விட்டு கொஞ்சம் வெளியில வந்து ரிலாக்ஸா இருக்கிறேன். ஆனா உன்னை இன்னைக்கு பாப்பேன்னு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. உனக்கு நான் ஷாக் கொடுக்கறது ஒன்றும் புதுசு இல்லையே. ஆமா அதுவும் சரிதான். ஆனா இன்னும் காலேஜ் டேஸ்ல எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருக்கிற. டேய் உனக்கு தெரியாதா, இந்த லேக்கா எப்போதுமே அவளோட ஸ்டைலையும் குணத்தையும் மாத்திக்க மாட்டா. இது என் கூடயே பிறந்தது, எப்படி மாத்திப்ப? நீ தான் எங்களெல்லாம் மறந்துட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நானும் உன்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா உன்னை பத்தி எந்த டீட்டெயிலும் என்கிட்ட இல்ல, அதனாலதான் பேச முடியல. ஆனா லேக்கா உன்னை மறக்கல, எப்போதும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பா. எது எடுத்தாலும் வீரா வீரா வீரா. வாயில இருந்து அதிகமா வர்ற பேரு வீரா மட்டும்தான். நீங்க காலேஜ் டேஸ்ல பண்ண எல்லா லூட்டியையும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்பா வீராவும் நானும் எவ்வளவு க்ளோஸ்னு உங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அவனை பத்தி நான் பேசாம இருப்பேனா? உன்னை பத்தி யாரையும் பேச விட மாட்டா, அவதான் எல்லாத்தையும் பேசுவா. நான் மட்டும்தான் வீராவை பத்தி பேசுவேன். வீராவும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவனை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். என்னடா சொல்லு நீ டாடிட்ட. ஆமாப்பா, என்னை பத்தி தான் உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமே. அதனாலதான் என்னோட அட்ரஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்க. அதுவும் இவ்வளவு நாள் கழிச்சு. நீ இன்னும் என்ன ஃபாலோ பண்றது நிப்பாட்டவே இல்லையா? நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, அப்போ உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா நீ இப்போ முன்ன மாதிரி இல்ல, மாறிட்ட. உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அப்புறம் உன்னோட பேச்சு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குடா. ஆனா முன்ன விட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிற இப்போ நீ. நான் அப்படியே தான் இருக்கேன். நீ தான் இப்போ ஃபாரின் கேர்லா மாறிட்ட போல, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிற. நான் இப்படி இருந்தா உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? லேக்கா, எனக்கு தான் உன்னை எப்போதும் பிடிக்குமே. நீ இப்படிலாம் மாறினாதான் உனக்கு பிடிக்கும்னு கிடையாது. காலேஜ் டேஸ்ல இருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்புறம் என்ன? சரி, உங்க பழைய கதையெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்கன்னா என்னோட பிசினஸ் பத்தியும் கொஞ்சம் பேசுறீங்களா? ஐயோ சாரி டாடி, ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன்ல, அதான் பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். சரிம்மா, நீ இனிமேல் இங்க தானே இருக்க போற. எவ்வளவு நேரம் வேணாலும் உங்க பழைய ஸ்டோரியை பத்தி பேசிக்கலாம். இப்போ இந்த பிசினஸ் பத்தியும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும். என்ன அங்கிள் சொல்றீங்க? லேக்கா இனிமேல் இங்க தான் இருக்க போறா? ஆமா, நான் இனிமேலே இங்க தான் இருக்க போறேன். ஏண்டா உனக்கு எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல திடீர்னு நீங்க இருக்க போறதா அங்கிள் சொல்றாங்களே, அதனாலதான் கேட்டேன். நான் இனிமேல் இந்தியா விட்டு போறாக்குல எந்த ஐடியாவும் இல்ல. டாடிக்கு ஃபாரின்ல பிசினஸ் இருக்க போய் டாடி ஃபாரின் போயிருவாங்க. நான் தான் இங்க இருப்பேன். நீ மட்டும் இங்க எப்படி தனியா இருப்ப? அங்கிள் வேற ஃபாரின் போறதா சொல்ற. எனக்கும் இவ இங்க இருக்கிறது விருப்பம் இல்ல. ஏன்னா நான் பிசினஸ் விஷயமா அப்பப்போ ஃபாரின் போயிருவேன். இவ தனியா தான் இருப்பா. நான் எவ்வளவோ சொன்னேன், உனக்கு தான் தெரியுமே. இவ ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் மாத்த வைக்கவே மாட்டா. அதையே தான் புடிச்சுக்கிட்டு நிப்பா. நீனாச்சும் சொல்லு லேக்கா, நீ தனியா எப்படி இருப்ப? அதான் நீ இந்த ஊர்ல இருக்கல, அப்புறம் என்ன? நீ என்ன பாத்துக்க மாட்டியா? நான் ஒண்ணு பாத்துக்க மாட்டேன்னு எப்போ சொன்னேன்? நீ தாராளமா அங்க இரு. இதுல என்ன இருக்கு? வேணா பேசாம எங்க வீட்டுல வந்து இருந்துக்க. எங்க வீட்டுல அப்பா அம்மா எங்க அக்கா எல்லாரும் இருக்கிறாங்களே, நீ தனியாலாம் இருக்க வேண்டாம். எங்க வீட்டுல வந்து இருந்துக்க. அதெல்லாம் சரியா வராது. நாங்க வந்தனா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். வேணாம், நான் தனியாவே வெளியில இருந்துக்கிறேன்டா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. லேக்கா, வீரா தான் சொல்றானே, அப்புறம் என்ன? நீ பேசாம அவங்க வீட்லயே ஸ்டே பண்ணிக்க. எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க தானே. அது வேண்டாம், அது சரி வராது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ பேசாம எங்க வீட்லயே வந்து தங்கு. நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். வீரா, அவ உங்க வீட்டுல தான் தங்குவா. சரியா? நான் சொல்லிக்கிறேன் அவகிட்ட. சரி, நீ இவ்வளவு சொல்ற, நான் அதனால அங்க வந்து தங்குறேன். வீரா நீ சொல்லு, இந்த பிசினஸ்ல உனக்கு பார்ட்னரா இருக்க சம்மதம் தானே? நான் தான் சொல்றேனப்பா, இது நமக்கு சரி வராது. உனக்கு தெரியாத விஷயம் இல்ல. எனக்கு இந்த பிசினஸ் பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. இதுவே அப்பா நடத்துறாங்க, நான் கூட துணைக்கி இருக்கிறேன், அவ்வளவுதான். மத்தபடி நம்மளுக்கு அது இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வீரா என்னடா சொல்ற? நீ எவ்வளவு பெரிய டேலண்ட் பர்சன். நீ போய் எனக்கு பிசினஸ் பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ற. என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் அப்போ நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பிசினஸ்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ளேயே போறது இல்ல. வீட்டுல அப்பாவும் அக்காவும் நீ எந்த பிசினஸும் பண்ண வேண்டாம், உன் மைண்டை நீ ரிலாக்ஸா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ அப்பாவுக்கு ஹெல்ப்பா இருக்க, அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு எந்த பிசினஸும் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. கொஞ்சம் வருஷம் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாதிக்க வேண்டிய வயசுல தாண்டா சாதிக்க முடியும். நீ பழசெல்லாம் நினைச்சு உன்னோட திறமையை வீணாக்கிக்கிறாத. உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. இந்த பிசினஸ்ல நம்ம 2 பேரும் சேர்ந்தா கண்டிப்பா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். நான் அதுக்கு தான் சொல்றேன், நீ என்னோட பார்ட்னரா இருந்துக்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இல்ல அது
டேய் இனிமேல் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கும் இதுதான்டா ஃபர்ஸ்ட் பிசினஸே. எங்க அப்பா எப்படி இந்த பிசினஸ்ல கொடிக்கட்டி பறந்தாரோ அதே மாதிரி அந்த பிசினஸை நானும் எடுத்து பெரிய லெவலுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு நீ என் கூட இருந்தனா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் பெரிய பேர் புகழ்லாம் கிடைக்கும். அதனால தான் சொல்றேன். டேய் வீரா, அவ சொல்றதும் சரிதானே. அவளும் இந்த ஃபீல்டுக்கு புதுசு, உனக்கு இந்த பிசினஸ்ல நிறைய டேலண்ட் இருக்கு. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா சீக்கிரம் இந்த பிசினஸ பழையபடி நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துடலாம். அதுக்காக தான் சொல்றேன், நீ பார்ட்னரா இருந்தா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா தானே இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கேட்கிறோம், ஒத்துக்கடா. அதெல்லாம் கண்டிப்பா ஒத்துப்பான் டாடி. இந்த பாருடா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம்னா சொல்லு, இல்லனா வேண்டாம் விட்டு. நான் எங்க டாடி கூட பழையபடி ஊருக்கு போயிடுறேன். இல்லைக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் எங்க வீட்டுல அக்கா கிட்டயும் அப்பா கிட்டயும் கேட்டுட்டு சொல்றேனே. டாடி அவன் இன்னும் மாறல. அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் வாய்ஸும் தான் மாறி இருக்கே தவிர இன்னும் அந்த பழைய வீரா அப்படியே தான் இருக்கான். என்ன சொல்ற? ஆமா, இன்னமும் உனக்கு என்ன தேவையோ அதை உங்க வீட்ல உள்ளவங்ககிட்ட எல்லாத்தையும் பர்மிஷன் கேட்டு தானே செய்யற. காலேஜ் டேஸ்லயும் இப்படிதான். எங்க போறதா இருந்தாலும் உங்க வீட்ல கேட்காம போக மாட்டேன். அவங்க பர்மிஷனை வாங்கிட்டு தான் போவேன். பழக்கம் இன்னும் ஒண்ணு விட்டு போகவே இல்லை. அப்படிலாம் இல்லப்பா, இது நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை. நம்ம முதல்ல ஒரு விஷயம் செய்யும் போது அதை நம்ம வீட்டுல உள்ளவங்ககிட்ட எல்லாம் சொல்லி அவங்களோட அனுமதியோட நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா அது பெஸ்டா தான் இருக்கும். அவங்க இல்லாம நம்ம இல்ல. அதனாலதான் நான் எந்த விஷயம் செஞ்சாலும் அது எங்க வீட்டுல உள்ளவங்க கேட்டுட்டு தான் செய்யறேன். நீ சின்ன பையனா இருக்கும்போது ஓகேடா, இப்போ நீ பெரிய பையனா ஆயிட்ட. இன்னும் ஒருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணுமா? அடுத்தவங்களோட ஆலோசனை கேட்டு தான் அவனோட லைஃபை நீ வாழணுமா? அவங்க இல்லாம எப்படி? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா தானே ஃபேமிலி. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அவங்க பார்த்து செய்யறாங்களே. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க கிட்டே ஒரு கேட்டுட்டு செஞ்சா அது தப்பு இல்ல. அதை அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா செய்யத்தான் சொல்லுவாங்க. என்ன, இது அவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஆனா நான் அப்படி இல்ல, உனக்கு தான் தெரியுமே. என்னோட முடிவுகளை எப்போதுமே நான் தனிப்பட்ட வகையில தான் எடுப்பேன். யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்க மாட்டேன். ஏன்னா இது என்னோட லைஃப். என்னோட லைஃப் எப்படி இருக்கணும், நான் எப்படி வாழணுங்கிறத நான் மட்டும் தான் முடிவு பண்ணுவேன். நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். இந்த பிசினஸ் கூட எங்க டாடிட்ட நான் தான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். நான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு எங்க டாடிட்ட சொன்னேன். எங்க டாடி ஓகே சொல்லிட்டாங்க. நான் ஓகே சொல்லலைனாலும் அவ செய்வா. அதனாலதான் சரின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கப்பா. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கும். அதுல நீ ஒரு டிஃப்ரெண்ட், நான் ஒரு டிஃப்ரெண்ட், அவ்வளவுதான். சரிடா, நீ வீட்ல கேட்டுட்டு என்கிட்ட சொல்லு. ஓகே, வந்த டீல் நல்லபடியா முடிஞ்சிட்டு நம்ம மத்த விஷயத்தை பத்தி நைட்டு டின்னர்ல பேசலாம். வீரா, நீ நைட்டுக்கு எங்க கூட டின்னருக்கு வந்துருவல? ஓகே அங்கிள், நான் வீட்ல அக்கா கிட்ட கேட்டுட்டு நைட்டு டின்னர்ல வந்து என்னோட முடிவு என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே வீரா, அப்போ நம்ம நைட்டு டின்னர்ல மீட் பண்ணலாம். சரியா? ஓகே இல்லைக்கா, நம்ம டின்னர்ல பார்க்கலாம். டாடி போலாமா? ஓகேமா. சரி வீரா, கரெக்டா டின்னருக்கு வந்துரு. பாய். பாய் அங்கிள். அக்கா கிட்ட எப்படி சொல்றது? அக்கா ஒத்துக்க மாட்டாளே. எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் இப்படி சும்மா அப்பாவோட பிசினஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறது? கல்யாணம் ஆயிட்டுனா நிலாவை பார்த்துக்கணும், நிலா ஃபேமிலியை பார்த்துக்கணும். நம்மளும் இப்படி ஏதாச்சும் பிசினஸ் ஆரம்பிச்சாதான் வந்து பேசுவோம். அப்பா கண்டிப்பா ஒத்துப்பா. அக்காட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நிலாவை போய் பார்க்கணும். அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நிலாவை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்குதான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கு. அவகிட்ட சொன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவா. அவளை போய் இன்னைக்கு பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் டின்னர் போய்க்கலாம். மாமா முக்கியமான விஷயம் பேசணும், பஸ் ஸ்டாப்புக்கு வாங்க சொன்னிச்சு. அப்படி என்ன விஷயமா இருக்கும்? மாமாவை இன்னும் காணுமே. பஸ் ஸ்டாப்ல தனியா நிக்க வேற பயமா இருக்கு. இந்த வள்ளி இப்பெல்லாம் என் கூட வர்றதே இல்லை. அந்த ரூபி கூட தான் சேர்ந்து சுத்துறா. அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து என்னதான் பண்றாங்க? இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், வச்சுக்கிறேன். ஐயோ மாமா சீக்கிரமா வா, பயமா இருக்கு எனக்கு. ஆஹா, யாராவா? கிளி பஸ் ஸ்டாப்ல தனியா நிக்கி, நம்மளும் துணைக்கு நிப்போம். என்ன பாப்பா தனியா நிக்கிற? நான் வேணா துணைக்கு உன் பக்கத்துல நிக்கவா? என்ன பாப்பா ஒன்னும் பேச மாட்டேங்க? பார்க்க கிளியாட்டம் இருக்க. நீ பேசுனா இன்னும் அழகா இருக்கும் போலயே. இங்க ஒரு தடவை பேசு பாப்போம். என்னாச்சு பாப்பா? வேணா பக்கத்துலதான் எங்க வீடு, வரியா? பேசிக்கிட்டு இருப்போம். என்ன எங்கேயோ பாக்குறா? யார் இது? என்ன உயரமா இருக்கான்? இதுக்கு அழுகுற? அவன் எங்க வீடு வரமாட்டான். நீ இவ்வளவு பெரிய தைரியசாலி, எதுக்கு இவனெல்லாம் பார்த்து பயப்படுற?
அவன் உன்கிட்ட பேசும்போதே உன் காலில் கிடக்கு செருப்பு கத்தி அடிச்சிருக்கலாம்ல, நேரத்துக்கு ஓடி இருப்பானே. எதுக்கு நீ அமைதியா இருக்கிற? நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நீ ஒத்தையால நின்னு உன் குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டினவா. உனக்கு இதெல்லாம் பார்த்து பயமா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க யாருன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நீங்க யாரு? எனக்கு என் மாமாவுக்கு பிரச்சனை வர நேரம்லாம் நீங்க காப்பாத்த வரீங்க. எதுக்காக? யாரு பிரச்சனை பண்றா? நீங்க ஏன் காப்பாத்தணும்? அதுக்கு மட்டும் என்கிட்ட பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதுக்கு எங்களை சுத்தி சுத்தி வரீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப முன்ன மாதிரி நான் நானாவே இல்ல. எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியதா இருக்கு. இந்த நேரத்துல என்ன ஆபத்து வரும்னு யோசிச்சு யோசிச்சு இப்ப நான் எப்படியாப்பட்டவாங்கிறதே மறந்துட்டேன். என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செய்து சொல்லுங்க. என்னால உன்கிட்ட இப்ப எதுவும் சொல்ல முடியாது. சீக்கிரம் நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். இப்ப நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் வந்தேன். முக்கியமான விஷயமா? என்ன? நீ சீக்கிரமா வீராவை கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணமா? ஆமா, சீக்கிரம் அவனை கல்யாணம் பண்ணிக்க. அவனுக்கான ஆபத்து அவனை தேடி வந்துட்டு இனி தாமதம் பண்ணுன அவனை காப்பாற்ற முடியாது. ஒண்ணு அவனோட உயிருக்கு ஆபத்து வரும், இல்ல அவன் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். என்ன என்ன சொல்றீங்க? ஆபத்தா? இப்போ என்னால உனக்கு புரிய வைக்க முடியாது. நான் சொல்றது கேளு. அவனை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அவனை உனக்கு சொந்தமாக்குற வழியை பாரு, இல்ல அவனோட வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். ஐயோ, என்னலாமா சொல்றீங்க? அப்படியே மாமாவுக்கு என்னதான் ஆபத்து வந்திருக்கு? நான் உன்கிட்ட ரொம்ப நேரம் நின்று பேச முடியாது. நான் சொல்றது கேளு. நீ அவனை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க, அதான் அவனுக்கு நல்லது. இப்போ வீரா வந்துருவான், நான் போறேன். உனக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா என்னோட அட்ரஸ் தரேன், நீ அங்க வந்து என்ன பாரு, சரியா? நான் போயிட்டு வரேன். நில்லுங்க. உங்களுக்கா? ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க. கடவுளே, என்ன நடக்குங்க? ஏய் நிலா, ஏய் ஏய், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா. ஏய், ஒழுங்கா சொல்லுடி, உன் முகமே சரியில்லை. என்னடி? அது ஒண்ணும் இல்ல மாமா. நான் தனியா பஸ் ஸ்டாப்ல நின்னா ஒரு பொறுக்கி பைய கிட்ட வந்து தப்பா பேசினான். அதான் மாமா பயந்துட்டேன். என்னடி சொல்ற? யாரு? எங்கடி வர? நீ கோபப்படாத மாமா. அவன் போயிட்டான். போயிட்டா? என்னடி சொல்ற? ஆமா மாமா, நீ கோபப்படாத. இங்க ஒருத்தர் வந்தாரா, அவர் அவனை அடிச்சு துரத்திட்டாரு. அவன் போயிட்டான். எல்லாம் என்னாலதான். நான் உன்னை பஸ் ஸ்டாப் வர சொல்லிருக்க கூடாது. ஐயோ மாமா, உன் மேல எந்த தப்பு இல்ல. நான் தான் தனியா வந்திருக்க கூடாது. நீ கோபப்படாத மாமா, எனக்கு இன்னும் பயமா இருக்கு. இல்ல, நான் கோவப்படல. சரி, நான் கோவப்படல. நீ அழுவாதடி, இப்படி மூஞ்சி வச்சுக்காத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இல்ல மாமா, நான் அழமாட்டேன். சாரிடி, என்னால தானே. நீ இனிமேல் பஸ் ஸ்டாப்லாம் வர வேண்டாம், சரியா? நீ ஆபீஸ்க்கு வந்துரு. இல்ல, நானே வந்து உன்னை வந்து பார்க்க வரேன். நீ எங்கேயும் வர வேண்டாம். பரவாயில்ல மாமா, இப்படிலாம் நடக்கணும் உனக்கு என்ன தெரியவா செய்யும்? தெரிஞ்சிருந்தா நீ விட்டு வச்சிருப்பியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், நீ தான் தைரியமான ஆளாச்சே, அப்புறம் ஏன்டி அவனுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நின்னா? போட்டு ஒரு விளாச வேண்டியதானே? என்னதான் தைரியமா இருந்தாலும் எல்லா விஷயத்திலயும் நம்ம வீரம் செல்லுபடி ஆகாது. சில நேரத்துல வீரர்களுக்கும் வீழ்ச்சி வரும். என்னடி சொல்ற? ஒன்னும் இல்ல மாமா, நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்ன. அதை மறந்துட்டு பாரு. என் பொண்டாட்டி வந்த நேரம். இந்த மாமா வாழ்க்கையில இனிமேல அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்ட போகுது. என்ன சொல்ற மாமா? ஆமாண்டி, நான் புது பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். இவ்வளவு நாளா அப்பாவுடைய பிசினஸ் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதான் இப்ப தனியா ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாமா. ஆமா, வீட்ல அத்தை மாமா அண்ணி எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிட்டியா மாமா? எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்களா? என்னாச்சு மாமா, எதுக்கு சிரிக்கிற? இல்லடி, நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னேன்ல, அது நான் மட்டும் இல்ல, என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு அவளும் நானும் தான் சேர்ந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். சரி, அதுக்கு ஏன் மாமா சிரிக்கிற? அது ஒண்ணு இல்லட்டி, நான் அவகிட்ட சொன்னேன், எங்க வீட்டுல உள்ளவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ சிரிச்சுக்கிட்டே, நீ என்ன இன்னும் சின்ன பிள்ளை கணக்காவே இருக்க, எல்லா விஷயத்தையும் உங்க வீட்டுல கேட்டுட்டு தான் நீ முடிவு பண்ணுவியா, ஆனா நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா. சரி, ஆனா நான் உங்ககிட்ட வந்து சொன்னதும் ஃபர்ஸ்ட் அத்தை மாமா அக்கா எல்லார்கிட்டயும் சொன்னீங்களான்னு தானே கேட்டேன். அதான் நினைச்சேன், சிரிப்பு வந்துட்டு. எப்படி மாமா, நம்ம குடும்பம் இல்லாம நம்ம எப்படி வந்தோம்? அவங்கள வச்சுதானே நம்ம. அப்போ நம்ம பண்ற எல்லா விஷயத்தையும் நம்ம வீட்ல உள்ளவங்க கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். அப்பதான் நம்மளுக்கு அது சந்தோஷமா இருக்கும்.
நான் நினைக்கிறத நீ பேசும்போது இன்னும் நான் அதிகமா லவ் பண்ணணும்னு தோணுதுடி. லவ் தானே மாமா, பண்ணிக்க. லவ் மட்டும் இல்லடி, இன்னும் என்னெல்லாமோ பண்ணணும்னு தோணுது பத்துக்க. மாமா, உன் வேலையை ஆரம்பிச்சிட்ட போல. ஏய், புரியுது. இந்த மாதிரி விஷயத்துல இந்த வீரா யாரு பேச்சையும் கேட்க மாட்டான், அதானே மாமா? ஆஹா பரவாயில்லடி, மாமாவை நல்லாதான் புரிச்சு வச்சிருக்க. அதனாலதான் இந்த பொண்டாட்டிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சினது போதும். அது என்ன, உங்க காலேஜ்ல ஃப்ரெண்டு கூட பொண்ணாதான் இருக்குமா? ஏன் உங்க கூட பசங்க எல்லாம் படிக்கலையா? நினைச்சேன் இன்னும் கேட்கலையேன்னு. எம்மா தாயே, எனக்கு காலேஜ்ல ஆம்பளை பொம்பளைன்னு எல்லா ஃப்ரெண்டும் இருக்காங்க. இவ எனக்கு கொஞ்சம் க்ளோஸ், அவ்வளவுதான். க்ளோஸ்னா? அடிச்சேய், இவ எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காடி. எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாத்துக்குமே இவ்வளவு தெரியும். அது மட்டும் இல்ல, அவங்க அப்பாவும் எங்களுக்கு ஃப்ரெண்டு தான். அதனாலதான் சொல்றேன், அவ எனக்கு கொஞ்சம் க்ளோஸ்ன்னு. வேற நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. ஓ அப்படியா? இல்ல மாமா, நான் டவுட்ல கேட்கல. நீ க்ளோஸ்ன்னு சொன்னியா, அதான் சும்மா கேட்டேன். நீ தானே கேட்டிருப்ப. நல்ல மூடுல வந்தேன், என்ன கோபப்படுத்தாதடி. கோவப்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? அடியே முட்டைக்கண்ணி, வாயை கடிச்சு வச்சிருவோம் பத்துக்க. போ மாமா. அடியே பொண்டாட்டி, இந்த உலகத்துல பெரிய பேரழகியே வந்தாலும் சரி, இந்த வீரா மனசுல இந்த நிலாவுக்கு மட்டும்தான் இடம். இந்த வீரா இந்த நிலாவை மட்டும்தான் பாப்பேன். போதுமா? போதும் போதும். போதுமா? இல்லையே, எனக்கு இன்னும் வேணும். ஐயோ மாமா, இது ரோடு, வீடு இல்ல. ஆமா இல்ல, நம்ம ரூமுக்கு போய் பேசுவோமா? ரூமுக்கா? எங்க? அதாண்டி நம்ம ஆபீஸ் ரூம், அங்க போய் பேசுவோமா? நான் வரல. போ மாமா, நான் வரமாட்டேன். ஏய், புரியுது புரியுது. போலாம். அப்படி சொல்லிடி என் வீரா பொண்டாட்டி. போமா? ஆனா நான் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமே. எல்லாத்தையும் நம்ம ரூம்ல போய் பேசிக்கலாம், சரியா? வா. சரி மாமா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ என் பொண்டாட்டி. ஐயோ ரோடு மாமா. இதுக்கு மேல தாங்காது, வாடி.